அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேதமடைந்த பழைய கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் புதிய கொடிமரம் மட்டும் அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது, அது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜர் கோயில் கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவிந்தராஜரின் பக்தர் ஹரிகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கொடிமரம் தொடர்பாக சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையில் 1860 பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இது சம்பந்தமான வழக்கில் இரு தரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது. அதன்படி கொடிமரத்தை அலங்காரமாக வைத்துக் கொள்வது எனவும் எந்த பூஜையும் பிரம்மோற்சவ விழாவும் நடத்தக்கூடாது என சிதம்பரம் முன்சிப் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 160 ஆண்டுகளாக எந்த பிரம்மோற்சவம் நடத்தப்படவில்லை என்றும் தற்பொழுது கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிய கொடிமரம் அமைப்பது முன்சிப் நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது மட்டுமல்லாமல் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிரானது என்பதால் தில்லை கோவிந்தராஜர் கோயிலில் புதிய கொடிமரம் அமைக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் புதிய கொடிமரம் அமைக்கும் திட்டத்தை கைவிடும்படி அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் புதிய கொடிமரத்தை அமைத்துவிட்டு பின்னர் பிரம்மோற்சவம் நடத்துவதற்கு அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது என்பதால் புதிய கொடிமரத்தை அமைக்கக்கூடாது என வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை மறுத்த அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் அருண் நடராஜன், பிரம்மோற்சவம் நடத்துவது தொடர்பான வழக்கு வேறொரு அமர்வில் விசாரணையில் உள்ளதால் தற்போதைக்கு பிரம்மோற்சவம் நடத்தப்பட மாட்டாது எனவும் கொடிமரம் சேதமடைந்துள்ளதால் புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அறநிலையத்துறை தரப்பின் இந்த வாதம் குறித்து ஆணையர் ஒரு வாரத்தில் பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.